بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي له بعده وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. صدق الله العظيم وصدق رسوله. قال النبي صلى الله عليه وسلم: نحن رجعنا من جهاد الأصغر إلى جهاد الأكبر أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கு பெருமதிப்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் ஈமானை கொண்டு அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். ஒரு மனிதனுக்கு ஈமானை கொண்டு கண்ணியம் கிடைப்பது என்பது இருக்கிறது, அது அல்லாஹ் அவர்கள் மீது செய்த மாபெரும் அருளாக இருந்து கொண்டிருக்கிறது. சஹாபாக்களுடைய நிலைமை எவ்வாறு இருந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். இந்த ஈமானிலே வருவதற்கு முன்பதாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஈமானை எடுத்து வருவதற்கு முன்பதாக அவருடைய நிலைமை மிகவும் கேவலமான நிலையில், அவர்களுடைய மனைவி மக்கள் குடும்பத்திற்கு மத்தியில் பழக்க வழக்கங்களிலே வியாபாரங்களில் சகிக்க முடியாத அளவிற்கு விரோதங்கள், குரோதங்கள், சண்டை சச்சரவுகள், இப்படியாக பல கீழ்த்தரமான செயல்களிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய செயலிலே மாது பலவிதமான செயல்கள், தவறான செயல்களிலே இருந்த மக்களை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஈமானுடைய வழியிலே அவர்கள் வந்ததற்கு பின்பதாக அவர்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக ஆகிவிட்டது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான்: நான் அவர்களை பொருந்திக் கொண்டேன், அவர்கள் என்னை பொருந்திக் கொண்டார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி குர்ஆனிலே பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இன்று ஒரு சஹாபியுடைய பெயரை நாம் சொன்னால் கூட ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு என்பதாக சொல்லக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால் ஈமானுடைய கண்ணியம். இதில் ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த ஈமான் இவர்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்தை அவர்களுக்கு கொடுத்தது? அவர்கள் அதற்காக வேண்டி என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தினார்கள். அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு நஃப்ஸை 3 விதமாக வைத்திருக்கிறார். மனிதனுடைய நஃப்ஸ் இருக்கிறது, அது 3 வகையாக இருக்குது. இன்னன் நஃப்ஸல் அம்மாரத்துன் பிஸ்ஸூ. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது நஃப்ஸே அம்மாரா என்று சொல்லக்கூடிய ஒரு நஃப்ஸை அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு வைத்திருக்கிறார். இந்த நஃப்ஸே அம்மாரா இருக்கிறது, அது மனிதனை பாவத்தின் பக்கம் தூண்டக்கூடியதாக இருக்கிறது. இது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நஃப்ஸ். இது அதுவாகவே வளரக்கூடியது. மனிதனோடு சேர்ந்து மனிதனாக அதுவும் கூடவே வளர்ந்து கொண்டு இருக்கும். இதற்கு ஏதாவது தீனி போடணுமா? அவசியம் இல்லை. ஆனால் இதை சரிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த நஃப்ஸை சரிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு வழி என்ன அப்படின்னு சொன்னால், தீனி போடாமல் இருக்கணும். ரமலானில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, நோன்பு வைக்கிறோம் ரமலானுடைய மாதங்களில். அந்த நோன்பு வைப்பது எதற்கு தெரியுமா? இந்த நஃப்ஸை அம்மாராவை தீயதின் பக்கம் ஏவக்கூடிய இந்த நஃப்ஸை கட்டுப்படுத்துவதற்காக தான் நோன்பு வைக்கிறோம். அப்போ இதுக்கு தீனி என்ன? தீனி போடாமல் இருக்கிறதா இதுக்கு தீனிய. இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், வெறும் கெட்டதின் பக்கம் மனிதனை தூண்டிக்கொண்டே இருக்கும். அவர் நல்லவராக இருக்கட்டும், கெட்டவராக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய நெருக்கமான அடியாராக அவுலியாக கூட இருக்கும், அவருக்கும் உள்ளத்தில் போட இந்த பாவத்தை செய்ய அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் வர்றது தானே, உள்ளத்தில் அந்த நஃப்ஸ் போடக்கூடியது தானே.
அந்த உள்ளத்திலே ஒரு பாவத்தை செய் என்பதாக அந்த நஃப்ஸ் உள்ளத்திலே போடும் பொழுது இவருடைய உள்ளத்திலே இந்த பாவத்தை செய்ய வேண்டும் என்று உதயமாகும் என்று சொன்னால் அப்பொழுது அவருக்கு அது பாவமாக. அல்லாஹ் தஆலா எவ்வளவு சிறப்பான விஷயங்களை நமக்கு வைத்திருக்கிறான் என்பதை சிந்திச்சு பார்க்கணும். ஒரு பாவத்தை செய்யணும்னு சொல்லி ஒரு மனிதன் நினைக்கிறான், நினைச்சவன் அவனுக்கு பாவம் எழுதப்படுவதில்லை. அந்த பாவத்தை அவன் செய்தால்தான் அவன் பாவம் செய்ததாக எழுதப்படும். அதுலேயும் அல்லாஹ் தஆலா எவ்வளோ பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்கான் பாருங்க ரப்புல் ஆலமீன். ஒரு மனிதன் பாவம் செய்ததற்கு அப்புறமாக ஒரு குறிப்பிட்ட கால அவகாசங்கள் அந்த பாவத்தை எழுதக்கூடிய மலக்குகள் வெயிட் பண்ணுறாங்க. இந்த மனிதன் இந்த பாவத்தை செஞ்சுட்டானே, இந்த பாவத்திற்காக வேண்டி அவன் வருந்துகிறானா, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறானா என்பதாக எழுதுவதற்கு முன்பதாக காத்திருக்கிறார். காத்துவிட்டு கடைசியாக அவன் இறுதியாக பாவத்திற்கு பாவ மன்னிப்பே தேடாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அந்த பாவத்தை இவன் செய்ததாக பதிவு செய்கிறார். அப்படி தௌபா செய்து விடுவான் என்று சொன்னால், பாவ மன்னிப்பு கேட்டு விடுவான் என்று சொன்னால், அந்த பாவத்தை அவர்கள் எழுதுவதே கிடையாது. அவன் அந்த பாவத்தை செய்யாதவன் போன்றாக ஆகிவிடுகிறான். எவ்வளவு பெரிய ரஹ்மத்தை அல்லாஹ் நமக்கு புரிந்திருக்கிறான். அதே போன்று ஒரு நன்மையான விஷயத்தை உள்ளத்தில் நினைப்பான் என்று சொன்னால், இதுல எவ்வளவு பெரிய அல்லாஹுடைய ரஹ்மத் நம் மீது. ஒரு மனிதன் நன்மையை நினைக்கிறான், இதை செஞ்சா நல்லா இருக்குமே, உடனே நன்மை எழுதக்கூடிய மலக்கு என்ன செய்யறாங்க, இவருக்கு ஒரு நன்மை எழுதுகிறார். நன்மை செய்யணும் என்பதற்காக வேண்டி நினைத்ததற்காக ஒரு நன்மை அவருடைய அமல் நாமல் பட்டோலையிலே எழுதப்படுகிறது. அவர் அதை செய்தாலும் சரி அல்லது செய்யாவிட்டாலும் சரி, அதற்கப்புறமாக அந்த நன்மையை அவர் செய்து விடுவார் என்று சொன்னால், அந்த நன்மைக்காக வேண்டி ஒரு நன்மை அது போன்று 10 நன்மைகள் எழுதப்படுகிறது. ஒரு நன்மையை செஞ்சுட்டாருன்னு சொன்னால் அது போன்று 10 நன்மைகள் அவருக்கு எழுதப்படுகிறது. எவ்வளோ பெரிய ரஹ்மத். பாவம் அதுக்கப்புறம் அவர் மனசில் நினைச்சாலும் எழுதுறதில்லை. அதற்கு மீறி பாவத்தை அவர் செஞ்சாலும் கூட ஒரு பாவத்துடைய தண்டனை தான் அங்கே எழுதப்படுகிறது. ஆனால் நன்மையை அவர் நினைத்தால் அதற்கு நன்மை, அதற்கு கூலி உண்டு. அதை செய்து விடுவார் என்று சொன்னால் 10 நன்மை எழுதப்படுகிறது. அப்ப எவ்வளவோ பாவமான விஷயங்களை நம்ம சிந்திக்கிறோம், அதில் எந்த விதமான நன்மையும் கிடையாது. 10 வாட்டி சிந்திச்சு ஒரு வாட்டி ஒரு பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்ப பாவத்தை சிந்திக்காம நன்மையை நம்மளால் செய்ய முடிந்தாலும் சரி முடியாவிட்டாலும் சரி நினைத்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய அமல் நாமல்ல நன்மை கொண்டே இருக்கும். பணம் செலவு பண்ணல, நேரங்கள் செலவு பண்ணல, அதற்காக நீ எந்த முயற்சியும் இல்லை, நினைக்கிறார் உட்கார்ந்த நேரத்தில். வெயில் அடிக்குது, மக்கள் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இந்த வெயிலில். இடத்துல பணம் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா நான் இவர்கள் எல்லாத்துக்கும் தண்ணீர் அல்லது குடிபானங்கள் ஏதாச்சும் வாங்கி கொடுப்பேன்னு மனசில் நினச்சாருன்னா அங்கே 100 பேர் இருந்தாங்கன்னு சொன்னால் இவருக்கு 100 நன்மை. அந்த 100 பேருக்கும் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சார். இதுக்கு எவ்வளோ காசு செலவிட்டார்? பணக்காரன் நன்மை செய்வதற்கு இஸ்லாத்திலே பணக்காரனாக இருக்கணும் என்ற அவசியமே கிடையாது. இதுதான் இஸ்லாத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து. காசு செலவு பண்ணணுன்ற அவசியமே இல்லை, இதற்கு நமக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த நஃப்ஸே அம்மாரா தான் நம்ம உள்ளத்திலே தூண்டி கொண்டு இருக்கிறது. பாவம் செய் என்பதா ஒவ்வொரு முஃமினுக்கும் என்ன நினைக்கணும், அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்ன செய்வாங்க, எல்லாத்துக்குமே நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று, ஏன்னா எவ்வளோ பெரிய அல்லாஹ்வுடைய அடியாராக இருந்தாலும் சரி பாவத்தின் பக்கம் அது தூண்டிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்ன செய்வாங்க, இந்த நஃப்ஸ் எப்போ ஒரு பாவத்தை பற்றி தூண்டுகிறதோ அப்போ இவங்க வேணும்னே போய் நன்மை செய்வாங்க. என்ன செய்வாங்க? வேணும்னே நன்மை செய்வாங்க. அல்லது குறைந்தபட்சம் மனதில் நினைப்பாங்க, நான் ஒரு சில நன்மைகளை இந்தந்த நன்மையெல்லாம் நான் செய்யணும். அப்போ இதெல்லாம் செய்யாதனால தான் என்னுடைய உள்ளத்தில் அந்த பாவம் தூண்டப்படுகிறது. இதுதான் அல்லாஹ்வுடைய நேசர்களுடைய வழிமுறை. ஷைத்தான் உள்ளத்தில் போடுறோம், இன்ன ஷைத்தான ஜாசிமுன் அலா கல்வி இப்னு ஆதம், நிச்சயமாக ஷைத்தான் ஆகிறவன் இப்னு ஆதமுடைய உள்ளத்திலே தீய விஷயங்களை போட்டுக்கொண்டே இருக்கிறான். இதா ஹனச,
அல்ல எப்பொழுது அவன் அல்லாஹுடைய இறை அச்சம் வந்துவிடுதோ அவன் நன்மையை செய்கிறான். எப்பொழுது அவன் சற்று கவனக்குறைவாக இருக்கிறானோ பாவத்தை பற்றி போட்டு கொண்டே இருக்கிறான். அப்போ இந்த நல்லடியாருடைய கூற்றின்படி இவன் பாவத்தை போடும் பொழுது நன்மையை செஞ்சா ஷைத்தான் யோசனை பண்ணுவான், இவருக்கு நம்ம கெட்ட விஷயத்தை தோண்டணும்னா இவர் நல்லதின் பக்கத்தில் போகிறாரு, அப்போ அமைதியாக பேசாமல் வச்சு நம்ம இருப்போம். என்ன நினைப்பான், பேசாமல் வச்சு இருந்தோம்னா இவர் எதுவும் நல்லது செய்யாமல் இருப்பாரா அப்படின்னு சொல்லி ஷைத்தான் சிந்தனை செய்வான். இப்போ கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த நஃப்ஸே அம்மாரா என்று சொல்லக்கூடிய இந்த நஃப்ஸ் இருக்கிறது தீமையின் பக்கம் ஏவிக்கொண்டே இருக்கும். மனிதனை வழி எடுப்பதற்கு 24 மணி நேரமும் தயாராக இருக்கும். இரண்டாவது ஒரு நஃப்ஸ் இருக்கிறது, நஃப்ஸே முத்மஇன்னா. இந்த நஃப்ஸே முத்மஇன்னா இதனுடைய தன்மை என்ன? இந்த நஃப்ஸே முத்மஇன்னாவுடைய தன்மையை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் பேசுவோம். மூன்றாவது ஒரு நஃப்ஸ் இருக்கிறது, நஃப்ஸே இரண்டாவது நஃப்ஸே லவ்வாமா, மூன்றாவது நஃப்ஸே முத்மஇன்னா. இது இரண்டை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பேசுவோம். அப்போ இந்த நஃப்ஸை அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், அம்மா மன் காஃப மகாம ரப்பஹு, எவன் ஒருவன் தன்னுடைய ரப்பை பயந்தானோ, ரப்புடைய அந்தஸ்தை நினைத்து பயந்தானோ, நஹன் நஃப்ஸ அனில் ஹவா, ரப்புடைய அந்தஸ்தை நினைத்து இவன் பயப்படணும், அல்லாஹ் மீது தக்வா ஈமான் கொள்ளணும். இன்னும் தன்னுடைய நஃப்ஸை நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, மேலும் அவன் தன்னுடைய நஃப்ஸை ஆத்மாவை அவன் தீய விஷயங்களிலிருந்தும் தடுத்து வைத்திருக்கணும். அவனுடைய தங்குமிடம் எதுவாக இருக்கும்? ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவனுடைய தங்குமிடம் ஜன்னத்து சொர்க்கமாக இருக்குது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லியிருக்கிறார். அப்போ தீய விஷயங்களை விட்டு தன்னுடைய நஃப்ஸை தடுத்து கொண்டாலே அல்லாஹ் தஆலா இதற்கு என்ன உயர்தரமான சொர்க்கத்தை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்குகிறார். இப்போ கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த நஃப்ஸை கட்டுப்படுத்தணும். இது சாதாரண விஷயம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்கள் ஒரு போரிலே சென்று அதிகமாக சண்டையிட்டு அவர்கள் உடலெல்லாம் காயமுற்றவர்களாக அந்த போரிலிருந்து அவர்கள் திரும்புகிறார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நஹனு ரஜஅனா, மதீனாவிற்கு வந்து விடுகிறார்கள். வந்த உடனேயே அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நஹனு ரஜஅனா மினல் ஜிஹாதில் அஸ்கரி இலல் ஜிஹாதில் அக்பர், நாங்கள் எல்லாம் திரும்பி விட்டோம் சின்ன ஜிஹாதிலிருந்து, சிறிய ஒரு ஜிஹாதிலிருந்து நாங்கள் திரும்பி பெரிய ஜிஹாதின் பக்கம் வந்து விட்டோம் என்பதாக சொல்லும் பொழுது சஹாபாக்கள் ஆச்சரியம் அடைகிறார்கள். இந்த சின்ன எவ்வளோ பெரிய இந்த ஜிஹாதிலே காயமுற்று அடிபட்டு நம்ம சண்டையிட்டு வந்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சின்ன ஜிஹாத் என்பதாக சொல்கிறார்கள். இன்னும் அடுத்தபடியாக பெரிய ஜிஹாத் இருக்குது என்பதாக வேற சொல்கிறார்கள். அது இதைவிட பெரிய ஜிஹாதாக இருக்குமோ என்பதாக சஹாபாக்கள் ஆச்சரியமாக கேட்கும் பொழுது சொன்னார்கள், பெரிய ஜிஹாத் இருக்குகிறது என்பது வாளை எடுத்து எதிரிகளிடத்தில் சண்டையிடுவதற்குகிறது, அது ஒரு சிறிய ஜிஹாத், அது ஒரு சாதாரண விஷயம், எல்லோரும் அதற்கு தயாராகி விடுவார்கள். ஆனால் நீங்கள் வீட்டிலே சென்று அங்கு இருந்து கொண்டு உங்களுடைய நஃப்ஸுக்கு மாறு செய்தபடியாக அல்லாஹ்விற்கு வழிபடுவதற்குகிறது, இது பெரிய ஜிஹாத் என்பதாக சொன்னார். வாளை எடுத்துட்டு சண்டைக்கு போயிடுவார். ஆனால் வீட்டில் உட்காந்துட்டு பாங் சொன்னோன்னே பள்ளிக்கு வர மாட்டார். நஃப்ஸ் இருந்தா போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தானே பாங் சொல்லியிருக்கிறாங்க. தொழுகக்கூடியவருடைய நிலைமை, தொழுகிறவருக்கு பாங்குண்டா என்னன்னே தெரியாது, வேறு நிலைமை. தொழுகக்கூடியவர்களுக்கு இருந்தா போகலாம், சுன்னத்தானா அந்த தொழுதுக்கரலாம், ஃபர்தானா அஜர்த்து தொழுகைக்கு போது கடைசி ரக்காயத்தோட போய் கலந்துக்கரலாம். இப்படியே நினைத்து கடைசியில் தொழுகையே ஜமாத் முடிஞ்சு தொழக்கூடிய சூழ்நிலையில் இருப்பார். தன்னுடைய நஃப்ஸிடத்திலே சண்டை போடுவனே மிகப்பெரிய முஜாஹித் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். பள்ளிக்கு போகிறதுக்கு மனசு வராது, நன்மையான விஷயங்களை செய்ய மனசு வராது, அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய விஷயங்களிலே மனசு வராது.
கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய ஆறுதல இந்த உள்ளம் இருக்கிறதே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்போ இவர் என்ன செஞ்சார்? பெரிய ஜிஹாதிலே ஜெயித்து விட்டார் என்பதாக அங்கு அர்த்தமாக இருக்கிறார். அப்போ உள்ளத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மனிதன் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவனாக ஆகிவிடுகிறான். அது ஒரு சம்பவத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், காஃபிராக இருந்தாலும் கூட அல்லாஹு தஆலா அவனுக்கு ஒரு சக்தியை, ஆற்றலை கொடுக்கிறான். ஒரு சம்பவத்தில் எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால், நிசாமுதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, டெல்லி நிசாமுதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறார்கள, அவர்களுடைய வாழ்நாளில் ஏற்பட்ட ஒரு சம்பவம். அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு காஹின் ஒருத்தவன் இருந்தான், ஒரு மந்திரவாதி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அவன் எந்த அளவுக்கு அவன் சக்தி பெற்றிருந்தான் அப்படின்னு சொன்னால், மக்களிடத்தில் நோயிற்று வரக்கூடியவர்களுக்கு அவன் உணர்வான் என்று சொன்னால் சரியாகும். மக்களிடத்தில் அவன் பிரபலியமாக இருக்கிறான். காஃபிர், அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடியவன். அப்போ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஹசரத் நிசாமுதீன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள். அவர் சிறிது நேரம் முழிக்கிறார்கள், பிறகு மயக்கமுற்று விடுகிறார்கள். இப்படியாக அவருடைய சீடர்கள், அவருடைய மாணவர்கள் என்ன செய்கிறாங்க? ஹசரத் நினைவுக்கு வரும் பொழுது அப்போ சொல்கிறார்கள், இப்பொழுது ஒரு பிரபலியமான ஒரு மனிதர் ஒருத்தர் இருக்கிறார், அவரிடத்தில் சென்று நாம் ஓதி பார்ப்போம் என்று சொன்னால் ஓதுவார்னா சரியாயிருன்னு சொல்கிறாங்க. அப்போலாம் அதிகமாக மருத்துவ வசதிகள்லாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள ஒரு சம்பவம். அந்த நேரத்தில் இந்த மாதிரி யார் செய்கிறாங்கன்னு பார்த்தா போய் பார்த்து மருத்துவம் செஞ்சுட்டு வருவாங்க. அப்போ ஹஜரத் சொல்கிறாங்க, நான் போய் ஒரு காஃபிர் இடத்துல போய் ஓதி பார்த்துட்டு வர்றதா அப்படின்னு சொல்லி அவங்க மறுத்துடுறாங்க. பிறகு ஹஜரத் பேஹுஷ் ஆயிடுறாங்க, மயக்கத்தில் ஆயிடுறாங்க. அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது மிகவும் மோசமாக இருக்கிறது. ஒரு மையத்தை போன்று படுத்திருக்கிறாங்க. அப்போ ஷாஹிதுகள்லாம் பார்க்குறாங்க, இப்போ இப்படியே விட்டோம்னு சொன்னால் நிலைமை மோசமாகிவிடும். ஹசரத்திட்ட கேட்கவும் முடியாது, கேட்டாலும் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அவங்களே தூக்கிட்டு போயிட்டாங்க. அவர்கிட்ட தூக்கிட்டு போய் பார்த்துட்டு வரான். அங்கே போய் அதே மாதிரி அவர் ஓதி பார்த்து ஓதுனார்னா சரியாக போச்சு. அவர் ஏதோ ஒரு சொல்லி ஓதுனாரு, சரியாக போச்சு. அப்போ ஹசரத்துக்கு ஆச்சரியம், அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய ஒரு காஃபிர் ஏப்பா என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு கேட்கும்பொழுது வேறு வழியில் இருந்து நான் இங்கே தூக்கிட்டு வந்துட்டேன்றான். அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு எப்படிப்பா இவ்வளோ பெரிய ஒரு சக்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும் பொழுது, இந்த மனிதனுடைய ஒரு இயல்பான விஷயம் என்னன்னு சொன்னால், இஸ்லாத்தை முழுமையாக வெறுக்கக்கூடிய தன்மையுடையவர். இந்த ஊதக்கூடிய மனிதர் இருக்காரு, இஸ்லாத்தை வெறுக்கக்கூடியவர், முழுமையாக மறுக்கவும் கூடியவர். இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சக்திங்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஷிஃபா என்பது இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நிவாரணம், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடியது. எந்த மருந்து மாத்திரையிலையும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், சூரத்துல் ஃபாத்திஹாவை நீங்கள் ஓதுவீர்கள் சொன்னால் அனைத்து நோய்க்கும் மருந்து இருக்கிறது தான் சொல்லியிருக்கிறார்கள். அதை விட்டால் வேறு எந்த இதுலேயுமே மருந்து மாத்திரையிலே ஷிஃபா என்பதா சொல்லி, இதெல்லாம் ஒரு முயற்சி. நாம் நிவாரணத்துக்காக வேண்டி, ஆரோக்கியத்திற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய ஒரு முயற்சி. இதை செஞ்சு தான் ஆகணும். உடம்பு சரியில்லை அப்படின்றதுக்காக வேண்டி ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் இவர் இருக்க முடியாது. ஹாஸ்பிட்டலுக்கு போகாமே நான் போக மாட்டேன்னு சொல்லி இருந்து இப்படியே மௌத்தாயிட்டாருன்னு சொன்னால் நாளைக்கு அதற்கு அல்லாஹ்விடத்தில் போய் பதில் சொல்லணும். ஏன்னு சொன்னாக்கா, இது நான் உனக்கு இந்த உடம்பை அமானிதமாக கொடுத்துருக்கேன், நீ நோயிட்டு இருக்க சூழ்நிலையில் இதற்கு நிவாரணத்திற்காக நீ ஏன் முயற்சி செய்யலை, எந்த விதமான மருந்து மாத்திரை சாப்பிட அல்லாஹ் கேட்பான். அதனால் முயற்சி செய்கிறது நம்ம கடமை. எதன் பக்கம் முயற்சி செய்கிறோமோ அதன் மூலியமாக ஷிஃபாவை அருள்வது அல்லாஹ் தான். ஒரு மருந்தோ ஒரு மாத்திரையோ நாம் வாய்க்குள்ளே போட்டாலும் கூட அந்த மருந்தோ மாத்திரையோ அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது, இவருக்கு நான் ஷிஃபாவை கொடுக்கட்டுமா இல்லை கொடுக்க வேண்டாம், ஷிஃபாவை கொடுக்கட்டுமா, நிவாரணத்தை கொடுக்கட்டுமா வேண்டாமா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்விடத்தில் கேட்குது, அல்லாஹ் இவருக்கு நிவாரணத்தை கொடு என்று சொன்னால் தான் கொடுக்குது. இதில் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு சம்பவத்தை நான் பார்ப்போம் என்று சொன்னால், நமக்கு கேள்விப்பட்ட விஷயங்கள் அதிகமான செய்து இடையில் வரக்கூடிய விஷயத்தை ஞாபகம் இருந்தனால சொல்லிடுறேன். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு முறை வயிற்று வலி ஏற்படுகிறது. அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ் எனக்கு வயிற்று வலி ஏற்பட்டுருச்சு, அதற்காக வேண்டி நான் என்ன செய்வது என்பதாகும்போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலையை பறித்து நீங்கள் சாப்பிடுங்கள், உங்களுக்கு நிவாரணம் கிடைத்து விடும் என்பதா.
அப்போ போய் பறித்து சாப்பிட்டார்கள், நிவாரணம் கிடைத்திருச்சு. இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதே மாதிரி வயிற்று வலி ஏற்பட்டுச்சு. அதே போல சரி ஏற்கனவே சாப்பிட்டோமே, இந்த மரத்தினுடைய இலையை பிடித்து சாப்பிடுவோம் என்பதாக சாப்பிட்டார்கள். அவர்களுக்கு என்னாச்சு? வயிற்று வலி அதிகமாகிடுச்சு. அப்போ அல்லாஹ்விடத்தில் அதுக்கப்புறம் கேட்குறாங்க, யா அல்லாஹ், அன்னைக்கு வயிற்று வலி வந்துச்சு, நான் சாப்பிட்டேன், என்னுடைய வயிற்று வலி குணமாயிருச்சு. இன்னைக்கு வயிற்று வலி வந்துச்சு, அதே மாத இலையை தான் எடுத்து நான் சாப்பிட்டேன், வயிற்று வலி அதிகமாகிடுச்சுங்கும் போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அன்னைக்கு நீ என்னிடத்துல கேட்ட, இன்னைக்கு நீ கேட்கல. இந்த ஷிஃபா அந்த இலையில நான் ஷிஃபா வைக்கல, நான் தான் வச்சிருக்கேன் ஷிஃபா. அல்லாஹ் தஆலா நிவாரணத்தை அவன் வைத்திருக்கிறான். அப்போ ஹஜ்ரத் இசாமுல் ஹஜ்ரத் அவர்கள் கேட்கிறார்கள், அப்போ அவருக்கு அல்லாஹ் தஆலா அந்த தன்மையை காஃபிருக்கு கொடுத்துருக்கிறான், ஊதுனவனை சரியாகக்கூடிய அந்த ஒரு சக்தியை. அப்போ அவங்க இடத்துல கேட்குறாங்க, எப்படி இப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு சக்தி கிடைச்சுன்னு சொல்லும்போது, எனக்கு பல நாளாக இந்த சக்தி எனக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னாக்கா, என்கிட்ட ஒரு தன்மை இருக்கிறது. என்ன தன்மை அப்படின்னு சொன்னால், என்னுடைய நஃப்ஸை நான் கண்ட்ரோல் செய்யக்கூடிய தன்மை என்னிடத்தில் இருக்குது. என்னுடைய நஃப்ஸ் இதை செய்ய என்பதாக சொல்லும், நான் அதை செய்ய மாட்டேன். என்னுடைய நஃப்ஸ் இதெல்லாம் நீ செய்ய என்பதாக சொன்னால் அதுக்கு நான் மாறு செய்வேன். அதனால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சக்தி கிடைச்சு. அப்போ பாருங்க, ஒரு காஃபிராக இருந்தாலும் கூட அவனுடைய இச்சைக்கு மாறு செய்வான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனுக்கு ஒரு சக்தியை கொடுக்குகிறான், அவனுக்கு ஒரு ஆற்றலை கொடுக்குகிறான், ஆற்றல் மிக்கவன். அப்ப ஒரு காஃபிரா இறையை மறுக்கக்கூடியவனாக இருந்தாலும் கூட அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு அமலை செய்யும் பொழுது, என்றால் நஃப்ஸை கட்டுப்படுத்துவது ஒரு மிகப்பெரிய அமல். ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அம்மா மன் காஃப மகாம ரப்பஹு வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா. நீ எவன் நஃப்ஸுக்கு மாறு செய்வானோ அவனுக்கு நான் சொர்க்கத்தை கொடுக்கிறேன், தங்குமிடம், அவனுடைய தங்குமிடம் சொர்க்கம் சொல்லிட்டான். அப்போ உலகத்தில் அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவன் ஒருவன் நஃப்ஸுக்கு மாறு செய்தாலும் கூட அவனுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்ல, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்குல்ல, அல்லாஹ் தஆலா அதை கொடுக்கணும். அப்போ ஹஜ்ரத் கேட்குறாங்க, எவ்வளோ பெரிய சக்தி உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நீங்கள் இஸ்லாத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றாங்க. என்ன கேட்குறாங்க, இஸ்லாத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது அவர் இஸ்லாத்தை பற்றி தவறான விஷயங்களை அவர் சொல்கிறார். எனக்கு இஸ்லாத்தை பற்றி சுத்தமாக எனக்கு பிடிப்பதே கிடையாது, இஸ்லாத்தை நான் வெறுக்குகிறேன் அப்படின்னோடனே ஹஜ்ரத் அங்கே பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, அப்போ இஸ்லாத்தை உங்களுடைய நஃப்ஸு வெறுக்குகிறது, இஸ்லாத்தை உங்களுடைய நஃப்ஸு வெறுக்குகிறது. உங்களுடைய தன்மை என்ன? உங்களுடைய நஃப்ஸு எதற்கு எதை சொல்லுகிறதோ அதற்கு நீங்கள் மாறு செய்யணும். இப்போ உங்களுடைய நஃப்ஸு இஸ்லாத்தை வெறுக்கிறது அல்லவா, அப்போ நீங்கள் இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும், இதுக்கு மாறு செய்யணும்தான். இல்லைன்னு சொன்னால் இந்த தன்மை உங்களை விட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க, இந்த சக்தி உங்களை விட்டு போயிடும்னு சொன்னாங்க. அப்போ உடனே அந்த மனிதர் இஸ்லாத்துக்கு வந்தார், நஃப்ஸுக்கு மாறு செஞ்சார். இஸ்லாம் மேலே ஏற்பட்ட வெறுப்பு இருந்துச்சு, இப்போ இஸ்லாத்துக்கு மாறி வந்துட்டார். இப்போ எவ்வளோ பெரிய நன்மை இங்கே கிடைக்கிறது. பெரியார்கள் இந்த நஃப்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாகவே வைத்திருந்தார். மிகப்பெரிய ஒரு பாடம். சர்மதானி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய நேசர் அவர்கள் இந்த நஃப்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய சம்பவங்களை பெரியார்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியில் இருந்தால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், பைத்தியகாரத்தனமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அல்லாஹ்விடத்திலே அவன் முன்னால் நின்று இது தூய்மையான முறையில் இருக்க வேண்டும். இந்த நஃப்ஸ் இருக்கிறதே தூய்மையான முறையில், எந்த விதமான அழுக்கும் இருக்கக்கூடிய அந்த நஃப்ஸிற்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அரிசிக்கு முன்னால் இடமே கிடையாது, நேராக வேறு இடத்துக்கு போயிடும். அதனுடைய தங்குமிடம் சொர்க்கம் கிடையாது. சொர்க்கம் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வேறு நரகத்துக்கு தான் போயாகும். அப்போ இந்த விஷயத்திலே பெரியார்கள் மிகப்பெரிய விஷயங்களை படிப்பனையாக தன்னுடைய ட்ரைனிங்களாக எடுத்திருக்கிறார்கள். திருமதி ரஹ்மத்துல்லாஹி என்று சொல்லக்கூடிய அந்த பெரியார் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், கடை வீதியிலே செல்லும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். கடை வீதிக்கு செல்லும் பொழுது இனிப்புகள் வீக்கக்கூடிய அந்த ஹல்வாவுடைய கடை இருக்குது அல்லவா, அங்கே பார்த்தவொன்னே அப்படியே அவங்களுக்கு அதை சாப்பிடும் போல ஒரு என்ன வரும். அப்போ உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா, சத்தம் போட்டு சொல்லுவார், நீ என்னுடைய அல்லாஹ் கிடையாது, நான் உன்னுடைய அடிமை கிடையாது. நீ என்னுடைய அல்லாஹ் இல்லை, நீ சொல்றதெல்லாம் கேட்பதற்கு நான் உன்னுடைய அடிமையும் கிடையாது. இந்த வார்த்தையை சத்தம் போட்டு சொல்லுவார். இதுவே அவருடைய வழக்கமாக இருக்கிறது. டெய்லி அங்கே வரும்போது தான் இதே வார்த்தை.
அப்போ சும்மா வெளியிலேருந்து திடீர்னு பார்க்குறவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கேட்டவுடனே இவர் என்ன அல்லாஹ் அல்லா இல்லைன்றாரு, அவர் மனசில் நினைக்கிறது யாருக்கும் தெரியாதுல்ல. அல்லாஹ் அல்லாஹ் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு, நான் உன்னை வணங்க மாட்டேன், நான் உன்னுடைய அடிமை இல்லைன்னு வேற சொல்கிறாரு. இந்த விஷயம் பிரபலியமாச்சு. அங்கே இஸ்லாமுடைய ஹுக்குமத்து நடக்கக்கூடிய அந்த இடம். அப்போ அவர் அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ள அவர் அங்கே காஃபிர் ஆகிட்டார். அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதன் இந்த வார்த்தையை சொன்னால் அவர் காஃபிர் ஆகிட்டார். லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்ன வார்த்தைக்கு இதுக்கு நேர் மாற்றம் இது. அப்போ காஃபிர் ஆகிட்டாருன்னு சொன்னால் இஸ்லாமுடைய சட்டத்தில் ஹக்குமன்னு சொன்னால் அவருடைய தலையை வெட்டணும். யார் இஸ்லாமியராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இஸ்லாத்தை விட்டு முறுத்ததாகி விடுகிறாரோ, இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறாரோ, அங்கு இஸ்லாமுடைய சட்டம் இருக்கும் என்று சொன்னால் அவருடைய தலை துண்டிக்கப்பட வேண்டும். அதுதான் அவருக்கு சட்டம். இப்போ சவுதியில் இஸ்லாமுடைய சட்டம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு மனிதர் இஸ்லாமியராக இருந்து நான் இஸ்லாத்தை மறுக்கிறேன்னு சொன்னால் அங்கு நடத்தப்படக்கூடிய அங்கே அவருக்கு சட்டம் என்னன்னு சொன்னால் ஹுக்கும் கத்ல். அப்போ அவர் அரசாங்கத்தில் இழுத்துட்டு வர்றாங்க. இருந்துட்டு வந்து உலமாக்கள் எல்லாம் ஃபத்வா கொடுக்குறாங்க. இவருக்கு என்ன ஃபத்வா அந்த வார்த்தைக்குன்னு சொல்லும் பொழுது இவருக்கு கத்தல் செய்யணும் அப்படிங்கும்போது கடைசி அவரிடத்துல விளக்கம் கேட்குறாங்க. இந்த வார்த்தைக்கு என்ன விளக்கம் என்பதாக கேட்கும் பொழுது அப்போ அவர்கள் சொல்கிறார்கள், நான் இந்த கடைகளின் பக்கம் செல்லும் போதெல்லாம் என்னுடைய உள்ளம் சொல்லும் அந்த அல்வாவை வாங்கி சாப்பிடு. அப்போ நான் என் உள்ளத்திட்ட சொல்லுவேன், நீ என்னுடைய ரப்பு கிடையாது, உள்ளத்தை சொல்கிறார், நான் உன்னுடைய அடிமைகள்னு சொல்லி தன்னுடைய நப்சு இடத்துல சொல்கிறார், நப்சுக்கு மாறு செய்கிறார். அப்போ தான் அவங்களுக்கு விஷயம் செஞ்சு அந்த ஃபத்வாவை அவங்க வாபஸ் வாங்குறாங்க. அப்போ கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அம்மாமன் ஹாஃப மகாம ரப்பிஹி, எவர் ஒருவர் அல்லாஹுடைய அந்தஸ்தை அல்லாஹுடைய உயர்வை பயந்து வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, தன்னுடைய நஃப்ஸுக்கு மாறு செய்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவருடைய தங்குமிடம் இருக்கிறது சொர்க்கமாக இருக்கிறது. ஒரு அல்லாஹ்வுடைய அடியார் இடத்துல, ஒரு பெரியார் இடத்துல கேட்கப்பட்டது அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கும் எவ்வளவு தூரம் என்பதா. பாயிஸ் புஸ்தானி என்று சொல்லக்கூடிய அந்த பெரியார் இடத்துல ஒரு மனிதர் கேட்கிறார், அல்லாஹ்விற்கும் அல்லாஹுடைய அடியாருக்கும் எவ்வளவு தூரம் என்பதாக கேட்கும் பொழுது அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், ஒரே ஒரு அடிதான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அடி? ஒரு அடி தூரம் தான், ஜாஸ்தியெல்லாம் கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு காலை எடுத்து தன்னுடைய நஃப்ஸின் மீது வைப்பார் அப்படின்னு சொன்னால் இன்னொரு காலை ஜன்னத்தில் சொர்க்கத்தில் வச்சுடுறார். இவ்வளோதான். தன்னுடைய நஃப்ஸை மிதிக்கணும், மதிக்கக்கூடாது. நஃப்ஸை என்ன செய்யறது? மதிக்கக்கூடாது. நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய யார் தெரியுமா, என்னை பார்த்துட்டு கண்டுக்கிறாமல் போகிறாங்க, காரி துப்பாமல் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்காரு. என்ன சொல்கிறேன், என்னை பார்த்துட்டு காரி துப்பாமல் போயிட்டானே, அந்தளவுக்காச்சும் இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்பதாக நினைத்து சந்தோஷப்படும். போகிற இடத்துல எல்லாம் நான் யார் தெரியுமா, என்னை பார், என்னை அழகை பாருன்னு சொல்கிற மாதிரி, ஏன்னா அந்த மாதிரி சொல்லிக்கொண்டு அலைவது ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய ஒரு தன்மை கிடையாது. ஒரு ஹதீஸில் சொல்ல, ஒரு நல்ல ஈமான்தாரியுடைய அந்தஸ்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அவர் உள்ளூரிலே இருப்பார் என்று சொன்னால் அங்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு, காரியங்களுக்கு, நற்காரியங்களுக்கு அவர் அழைக்கப்பட மாட்டார். அவரை பார்த்தால் யாரும் சலாம் சொல்ல மாட்டாங்க. ஈமான்தாருடைய அடையாளம் பிரபலியமாக இவர் விரும்ப மாட்டார். அவரை பார்த்தா கூட யாரும் சலாம் சொல்றதுக்கு சிந்தனை வராது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இவர் வாழ்ந்து கொண்டு இருப்பார். அவர் உள்ளூரில் இருக்கிறார், மிகப்பெரிய விசேஷம் ஊரில் நடந்துக்கிட்டுன்னு சொன்னால் அவரை யாருக்கும் அவருடைய உள்ளத்தில் வந்திருக்க மாட்டார், அழைக்கப்பட மாட்டார். இங்கே என்ன செய்வார், என்னை கூப்பிடாம எவ்வளோ பெரிய வேலை பார்த்துட்டு இருக்க, எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் இங்கே ஓடிக்கொண்டு இருக்கும், என்னை மதிக்காமல் இங்கே பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி, அப்போ நான் என்னென்ன திருட்டு வேலையெல்லாம் இதுக்கு மாறாக செய்யலான்னு சொல்லி இவர் யோசனை பண்ணிட்டு இருப்பார். அப்போ கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இதுவெல்லாம் நஃப்ஸினால் ஏற்படக்கூடிய, நஃப்ஸே அம்மாராவினால் ஏற்படக்கூடிய தீங்குகள். மனிதன் இந்த வலையிலே சிக்கிக் கொண்டு இருக்கிறான். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஜிஹாதிலே சென்று நீங்கள் போர் புரிவதை விட நீங்கள் உங்களுடைய நஃப்ஸே அம்மாராவை கட்டுப்படுத்துவது இருக்கிறது, இது மிகப்பெரிய ஜிஹாத். ஒரு மனிதன் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஜிஹாத் என்ன? அவனுடைய நஃப்ஸிடத்திலே சண்டை போடுவது. இப்போ நஃப்ஸை கட்டுப்படுத்தணும். எல்லாரிடத்திலையும் நஃப்ஸ் இருக்கு,
நப்சே அம்மாரா இல்லாமல் எந்த ஒரு மனிதனையும் அல்லாஹ் படைக்கல. அப்போ கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, அல்லாஹ் தாலா இந்த நப்சை கட்டுப்படுத்தி இந்த நப்சுக்கு மாறு செய்து எப்படி அல்லாஹ் தாலா சொர்க்கத்தில் இடமளிப்பான் என்பதாக மோமீன்களுக்கு சொல்லியிருக்கிறானோ அப்படிப்பட்ட மோமீன்களாக நாம் அனைவர்களையும் அல்லாஹ் தாலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.